கல்லறையில் உறங்கிக் கொண்டிருக்கும் பிரேதத்தின் உறுப்பை கூட 90 டிகிரியில் நிற்க வைக்க முடியும். ஆண்மை குறைபாடு இருந்தாலும் அது 100க்கு 100 சரி பண்ணக்கூடிய சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. பீனல் இம்ப்ளான்ட்ஸ் போட்டு 100க்கு 100% எந்த விதமான இது ஆர்டிஃபிஷியலாக நம்ம எரெக்ஷன் உண்டாக்குற ஒரு கருவி. அது ஆண் உறுப்பில் செலுத்தி அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு நியூரோஜெனிக் அண்ட் வாஸ்குலோஜெனிக், அதாவது நரம்பு தளர்ச்சினால் வரக்கூடியது, இல்லை ரத்தோட்டம் கம்மியாக இருக்கிறதுனால வரக்கூடியது, மனசை ஃபஸ்ட்டு சரி பண்ணி மனசில் இருக்கிற மன அழுத்தத்தை குறைச்சி அந்த செக்ஸ் உணர்ச்சியை தன்னைப்பால் தூண்டி விட்டு விரைப்புத்தன்மை முடியாமல் இருக்கிற பேஷண்ட்டு, இல்லைனா ஒரு கப்புள்ஸாக வராங்க, அவங்களுக்கு ஈடுபாடு இல்லை, செக்ஷுவல் ஈடுபாடு இல்லை, விரைப்புத்தன்மை இல்லாததுக்கு காரணங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கருவி இருக்குது. இது நார்மலாக இருக்கிற என்னுடைய நண்பர் கூட சொல்லுவார், அதாவது கல்லறையில் உறங்கிக் கொண்டிருக்கும் பிரேதத்தின் உறுப்பை கூட 90 டிகிரியில் நிற்க வைக்க முடியும். ஒரு வயதான தாத்தா கோமாவில் இருக்கார், அவருக்கு கூட அவருடைய உறுப்பை 90 டிகிரியில் விரைப்படைய வைக்க முடியும்னு இன்றைக்கி மருத்துவ உலகத்தில் அவ்வளோ தூரம் விஞ்ஞானபூர்வமான சிகிச்சைகளும் மாற்றங்களும் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா? நிஜமாகவே அப்படிலாம் சிகிச்சை இருக்கா? கண்டிப்பாக முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று அந்த நம்ம மனசார செக்ஸ் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம உறுப்பை சரி பண்ணி மனசை ஃபஸ்ட்டு சரி பண்ணி மனசில் இருக்கிற மன அழுத்தத்தை குறைச்சி அந்த செக்ஸ் உணர்ச்சியை தன்னைப்பால் தூண்டி விட்டு அதை வச்சு உடலுறவு வச்சுக்கிறதுங்கிறது ஒரு விதம். இன்னொரு விதம் பீனல் இம்ப்ளான்ட்ஸ்னு சொல்லுவோம். இது ஆர்டிஃபிஷியலாக நம்ம எரெக்ஷன் உண்டாக்குற ஒரு கருவி. அது ஆண் உறுப்பில் செலுத்தி அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பவுச் மாதிரி இருக்கும். அந்த பவுச் அழுத்தினோம்னா தன்னைப்பால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிணமாக இருந்தாலும் தன்னைப்பால் விரைப்புத்தன்மை உண்டாக்கலாம். 90 வயசு இருந்தாலும் அவரை 2 வகையாகவும் சரிப்படுத்த முடியும். நம்ம அவர் மன அளவில் திடப்படுத்தி அவருக்கு அதுக்கான மருத்துவங்கள் மாத்திரை மூலயமா சரி பண்ணி அந்த ஆண் உறுப்பை நார்மலாக ரத்தோட்டம் கம்மியாக இருந்தாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவர் ஃபுல் ஈடுபாடோட செக்ஸ் வச்சுக்கிற அளவுக்கும் ரெடி பண்ண முடியும். அது முடியலன்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக நம்ம இம்ப்ளான்ட்ஸ் வச்சு பயன்படுத்தி அந்த எரெக்ஷனை ஃபுல் எரெக்ஷன் கொண்டு வர முடியும். ஒரு செக்ஸாலஜிஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பேஷண்ட்டுக்கு இவ்வளோ நேரம் ஒதுக்குறதுங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ ஒரு செக்ஸாலஜி ரிலேட்டட் பேஷண்ட், ஆண் ஒரு பிரச்சனை, இல்லைனா ஒரு விரைப்புத்தன்மை முடியாமல் இருக்கிற பேஷண்ட்டு, இல்லைனா ஒரு கப்புள்ஸாக வராங்க, அவங்களுக்கு ஈடுபாடு இல்லை, செக்ஷுவல் ஈடுபாடு இல்லை. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நாங்கள் உட்காந்து அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு டயக்னோசிஸும் ட்ரீட்மெண்ட் மட்டுமே பத்தாது. அவங்களுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட்டு, ஃபேமிலி கவுன்சிலரோட ஹெல்ப் ரொம்ப தேவை. அந்த கவுன்சிலிங் டைம் எடுத்து அவங்க முறையாக சயின்டிஃபிக்காக அதுக்குன்னு சில மெத்தடாலஜிஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர் சயின்டிஃபிக் மெத்தடாலஜி மூலிமா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது அந்த அந்த மன அழுத்தத்தை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற வேறுபாடையும் அதை சரி செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்களோட வேலை ஈஸியாக போயிடுது. அதுக்கப்புறம் நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. அதில் கேட்கல அப்படின்னா நேராக ஆண் உறுப்புலேயே இன்ஜெக்ஷன் போட்டு விரைப்புத்தன்மை உண்டாக்கலாம். இல்லை ஆண் உறுப்பில் ரத்தோட்டம் கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு ஷாக் வேவ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுவும் இல்லைன்னா எதுவுமே முடியலன்னா கடைசி ரிசார்ட்டாக பீனல் இம்ப்ளான்ட்ஸ் போட்டு 100க்கு 100% எந்த விதமான ஆண்மை குறைபாடு இருந்தாலும் அது 100க்கு 100 சரி பண்ணக்கூடிய சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆன பேஷண்ட் சைக்கோஜெனிக் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவோம். வேறு நியூரோஜெனிக் அண்ட் வாஸ்குலோஜெனிக், அதாவது நரம்பு தளர்ச்சினால் வரக்கூடியது, இல்லை ரத்தோட்டம் கம்மியாக இருக்கிறதுனால வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 வகையான விரைப்புத்தன்மை இல்லாததுக்கு காரணங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கருவி இருக்குது. இது நார்மலாக இருக்கிற ஆண்குறி, அதுக்கு ஸ்ட்ரக்சரலாக எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தூக்கத்தில் நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது ரேப்பிட் ஐபால் மூமெண்ட் அந்த மாதிரி சொல்லுவோம். அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக விரைப்புத்தன்மை உண்டாகும். இதே குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா விடிகாலையில் பார்த்திங்கன்னா விரைப்புத்தன்மை இருக்கும். ஸோ இது ஒரு நார்மல் நாக்டர்னல் பீனல் டியூமர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த நாக்டர்னல் பீனல் டியூமர்ஸு எரெக்ஷன், அதாவது விரைப்புத்தன்மையை துல்லியமாக கண்டுபிடிக்கிறதுக்கு ரிஜிஸ்கேன் ஒன்று இருக்குது. அதில் ஒரு சின்ன ரிங்கு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அது ஒரு இசிஜி மிஷின் மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த நைட் ஃபுல்லாக அதை ரெக்கார்ட் பண்ணோம். அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து நம்ம போட்டு பார்க்கும்போது அதோட ரீடிங்ஸ் தெரியும். எந்தெந்த டைமில் எவ்வளோ எரெக்ஷன் இருந்தது, சஃபிஷியண்ட்டாக இருந்ததா, அது தேவையான அளவு இருந்ததா, இல்லை அதோட கம்மியாக இருந்ததா.
ஸோ இந்த அளவுக்கு துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். இது மட்டும் இல்லாத நம்ம ஆர்டிஃபிஷியலாக விரைப்புத்தன்மை உண்டாக்குறதுக்கு சில இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, மெடிசின்ஸ் இருக்குது. அதை வந்து ஆணுறுப்பில் செலுத்தும் போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் எரெக்ஷனை உண்டாக்கும். அந்த டைமில் வந்து நம்ம பீனைல் டாப்லர்னு அந்த ரத்த ஓட்டத்தை ரத்த நாணங்களை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணும்போது அந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கா, அது நாணங்கள் வந்து சுருங்கி இருக்கா, இல்லை ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்காங்கிறத துல்லியமாக கண்டுபிடிச்சி அதுக்கான எக்ஸாக்ட் சிகிச்சையை கொடுக்க முடியும். முக்கால்வாசி பேஷண்ட்ஸுக்கு தேவைப்படுறது கவுன்சிலிங், ஒரு குவாலிட்டி லைஃப் ஸ்டைல். ஸோ இதுக்கு வந்து நிறைய காசு செலவு பண்ண வேண்டியதில்லை. நான் சொன்ன இந்த பீனைல் இம்ப்ளான்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட்டு. 1000 பேர் வந்தாங்கன்னா ஒருத்தர் 2 பேருக்கு தான் தேவைப்படும். மீதி எல்லாத்துக்குமே வந்து நம்ம வெறும் மருந்து மாத்திரையில் சரி பண்ணிடலாம். அதை விட முக்கியம் அந்த எப்படி வந்து லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம மாடிஃபை பண்ணுறது, இல்லை மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸு, இந்த கவுன்சிலிங் மெத்தடாலஜிலேயே முக்கால்வாசி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது. அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பணங்கிறது வந்து ரொம்ப பெரிய ட்ரீட்மெண்ட்டு, நிறைய செலவு ஆகக்கூடிய ட்ரீட்மெண்ட் இல்லை அது.